கவனிங்க, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை கொடுக்கும்போது பேதுரு சோதரம் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடந்திருக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தெளிவாக சொல்றார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படின்னா இயேசு அப்படின்னா என்னவா சொல்லப்பட்டிருக்குது? பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். இயேசுனா என்ன அர்த்தம்? பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். கிறிஸ்து அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ கவனிங்க, பாவத்திலிருந்து ரட்சிச்சு நம்மை அபிஷேகம் பண்ணப்பட்டு, அல்லேலூயா, அப்படி ஆவியை கொடுத்து அப்படி அபிஷேகத்தின் வல்லமையினால நிரம்பி நம்மளை ஆண்டவருக்கு சாட்சியா வைக்க போகிறார். அதை உறுதிப்படுத்த தான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அதே போல தான் எல்லா பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி அப்படி அபிஷேகத்தின் வல்லமை நமக்கு கொடுத்துருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது ஏன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே கிறிஸ்துன்னு சொல்லி விசுவாசிக்காத அந்த யூதர்களுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் கூட வாசிச்சு பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், அங்கே ஸ்தோத்திரம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலரில் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். இயேசுவே கிறிஸ்துவன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அடுத்தது பவுல் அங்கே பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய முதல் பிரசங்கத்தில் தைரியமாக சொல்றாரு பவுல். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அங்கே 9ஆம் அதிகாரம் 22 சவுல் அதிகமாக திறன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி சோதரம் தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான்னு சொல்லப்படுறது. இவரே கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் அற்புதம் செய்கிறவர் அப்படின்றத திருஷ்டாந்தப்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், நீ கிறிஸ்துவா இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொன்ன அந்த யூதர்களோடு கூட ஒரு ஆளா இந்த பவுல் இருந்திருக்கலாம். அப்படிதானே? ஆனால் பவுலை கர்த்தர் தொட்டதுக்கு முன்பதாக இயேசுதான் கிறிஸ்து, இயேசுதான் கிறிஸ்து, இயேசுவே கிறிஸ்து என்று எல்லா வீடுகள் தோறும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார். நமக்குள்ளே இருக்கிற அவர் கட்டாயமாக நம்ம இன்னும் அபிஷேகத்தின் அளவை அதிகமாக கொடுத்து நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இப்படியே இருக்க போகிறதில்ல, இந்த நிலைமையில கர்த்தர் நம்மளை வைக்க போகிறதில்ல. இதே நிலைமையில நம்ம இருக்க போகிறோம். யோசிச்சு பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நம்ம நோக்கி பார்க்கிறவர் யார் அப்படின்றத. அல்லேலூயா. நம்ம பார்க்குற பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கடைசியாக நம்ம சொல்லி ஜெபம் பண்ண போகிறோம். தேவாலயத்தில் வந்து கொண்டிருந்த எல்லாருடைய காலையும் எல்லாருடைய கையையும் எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் ஏக்கத்தோடு கூட பார்த்துருந்தா அந்த சப்பானி. அப்படி தானே? யாரெல்லாம் வர்றாங்களோ போயிருப்பாங்க, வேகமாக போயிருப்பாங்க. அவங்க காலை பார்த்துருப்பாரு, செப்பலை பார்த்துருப்பாரு, நல்ல விலை கூட செப்பல் இருந்திருக்கும். கையை பார்த்துருப்பாரு. ஏதாவது கொடுப்பாங்களா, பாக்கெட்டை பார்த்துருப்பாரு, ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி. அப்படி தானே சோதரம்? அப்படி ஒரு நிலைமை கீழேயே பார்த்துட்டு இருந்தா, எப்போ பார்த்தாலும் கீழே ஏதாவது கிடைக்குமா எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருந்த அந்த மனுஷனை தான் இங்கே பாருங்க. முக்கியமாக அந்த பேதுரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி சொல்றாரு, அங்கே பேதுருவும் யோவானும் சேர்ந்து சொல்றாரு, என்னை நோக்கி பார். அல்லேலூயா. அங்கே வாசிக்கலாம். அந்த வாசிப்போம். அந்த வசனம் சொல்லப்படுறது பாருங்க. 4ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை அவன் பாருங்க எங்களை நோக்கி பார் என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? எங்களை நோக்கி. இதுவரைக்கும் சோதரன் கையை காலை தரையை பார்த்துட்டு குனிஞ்ச ஒருவனாக இருந்தவனை இன்னைக்கு சொல்றாரு, முதலாவது என்னை நோக்கி பாருன்னு சொல்லி. அல்லேலூயா. நோக்கி பார்க்க சொல்லப்படுற பாருங்க. அங்கே பாருங்க, தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்குது 5ஆம் வசனத்தில், அவன் அவர்களிடத்தில் எதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. லேலுயா. இது வரைக்கும் கீழே பார்த்துட்டு தூக்கி போடுற காசை பொறுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு சீசர் சொன்ன அந்த காரியத்தை கேட்டு அங்கே நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நோக்கி பார்த்த உடனே அங்கே பாருங்க, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தர்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லி அந்த அற்புதத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. காரணம் பிடிச்சு தூக்கின உடனே குதித்தெழுந்து நடந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிறான். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில் இந்த முடக்கப்பட்ட நிலைமை மாறணும். நம்முடைய வாழ்க்கை எல்லா சாபக்கட்டிலிருந்து நம்ம உடைக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு நம்ம போகணும். அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம பூமியை பார்த்துட்டு, இதுவரைக்கும் நம்ம மனுஷனுடைய கையை பார்த்துட்டு, இதுவரைக்கும் எங்கேயாவது கிடைக்குமா, இதுவரைக்கும் யாராவது உதவி செய்வாங்களா, இதுவரைக்கும் யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்களா அப்படின்னு சொல்லி மனுஷனை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருந்திருக்கலாம்.
அல்லேலூயா. உங்க பார்வையை நீங்க மாற்ற ஆரம்பிங்க, உங்களுடைய சிந்தனையை நீங்க மாற்ற ஆரம்பிங்க, உங்களுடைய பேச்சை நீங்க மாற்ற ஆரம்பிங்க, உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாற்ற ஆரம்பிங்க, அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற யாருன்னு சொல்லி தெரியும். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறவர், கடல் மீது நடந்து வருகிறவர். அல்லேலூயா. 5 அப்பையும் 2 மீனையும் 5000 பேருக்கு மேல போஷிக்கிறவர். அவரை நோக்கி பார்க்கும்போது சங்கீதம் சொல்லப்பட்டிருக்குது, அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி பார்த்து என்னவானாங்க? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகணுமா, நம்ம பிரகாசிக்கணுமா, நம்ம வெக்கப்படாம புறஜாதி மத்தியில வெக்கப்படாம நம்ம இருக்கணுமா, கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் மனுஷனிடத்தில் போய் கைகட்டி நிற்க கூடாது. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய பிரசனத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்காக, இந்த பூமியுடைய ஐஸ்வர்யத்துக்காக, ஆசைக்காக ஆண்டுடைய பிரசனத்தை இழந்துடக்கூடாது. அந்த பரலோக பிரசனத்தை இழந்துடக்கூடாது. இன்னைக்கு பரலோக பிரசனத்தை எப்படி இழக்கிறாங்க தெரியுமா? இந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு பாவத்தில் விழுந்து போய் அந்த பரிசுத்தத்தை இழந்து போய் அந்த மகிமையை இழந்து போய் அல்லேலூயா அவருடைய வாழ்க்கையே இல்லாமல் போகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தூக்கக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம உயர்த்தக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரிடத்தில் இல்லாத பொக்கிஷங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவரிடத்தில் இல்லாத பொக்கிஷங்கள் ஒன்றுமே இல்லை. அவரை நோக்கி பார்க்கும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வேலை சுதர் யாராவது நம்மளை தூக்குவாங்களா, உயர்த்துவாங்களா? சுதர் அதான் நல்ல சாட்சியை கேட்டோம். நான் ஜெபிச்சேன், கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், நல்ல வீடு கடை வச்சார், இன்னும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நேரம் கர்த்தர் கொண்டு போவார். உங்களுடைய பார்வை பரலோகத்தை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தனை பரலோகத்தை நோக்கி இருக்கணும். உங்கள் பேச்சு தேவனை துதிக்கிற பேச்சாக இருக்கணும். உங்களுடைய எண்ணங்கள் உயர்வான எண்ணங்களாக இருக்கணும். எண்ணம் போல நம்முடைய வாழ்க்கை அமையணும். அப்படின்னா வேதம் சொல்லப்பட்டிருக்குது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே இருக்கிறான். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வாதமாக வாழ போகிறேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்திருக்கிறான், என் தரித்திர நிலைமை மாறி இருக்குது, என் முடக்க நிலைமை மாறி இருக்குது, நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் துதிக்கிறவன், என்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், நான் உயர்ந்தே தீருவேன், என் ஜனங்களுக்கு முன்னாடி என்னை அற்புதமாக நினைச்சதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை பிரமிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம், உயர்வான எண்ணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கர்த்தர் உங்களை தூக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுமலாமா? அப்படியே கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு யாருக்கெல்லாம் அந்த அற்புதம் நடக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க? நம்ம ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஒரு விடுதலையோடு தான் போறீங்க, ஒரு சுகத்தோடு தான் போறீங்க.